இயேசு கிறிஸ்துவும் நானும். இன்றைய வேத வாக்கு நீதிமொழிகள் 3:6. அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வழிகளை ஆண்டவர் செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும் என்று சாலமோன் ஞானி சொல்கிறார். அதோடு கூட உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரிலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி செய்தால் ஆண்டவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஏசாயா சொல்கின்றார், கோணலானவர்களை செவ்வையாக்குகிற தேவன் என்று அவர் சொல்கின்றார். கோணலானவர்களை ஆண்டவர் செவ்வையாக்குகிறவராக இருக்கின்றார். அதோடு கூட கரடுமுரடான பாதைகளையே நாம் நடந்து போகும்போது ஆண்டவர் அந்த பாதைகளெல்லாம் சமமாக்கி செம்மையாக்குகிறவராக இருக்கின்றார். அதுக்கு மட்டுமல்ல, நாம் நடந்து போகின்ற பாதையிலே நமக்கு பாதுகாப்பு தருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 91 நாம் வாசிக்கின்றோம், வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போதும் வழி இதுவே என்று சொல்கின்றதை ஆனால் நாம் பார்க்கிறோம். அதனாலே ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை முன்வைத்து நாம் செல்வோம். Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Thanks for watching.